முன்னாடிலாம் துபாய் டு மதுரை ஸ்பைஸ் ஜெட் இருந்தது. அது இருந்த வரை எந்த பிரச்சனையுமே இல்ல. இப்ப வார் சிச்சுவேஷன்ங்கிறதுனால ரொம்ப அலைச்சலாயிருச்சு. ஒரு வழியா எமிரேட்ஸ்ல ஏறி துபாயில இருந்து சென்னை வந்தாச்சு. சென்னைக்கு அப்பாவுமே கூப்பிட வந்துட்டாங்க. இவ்வளோ வருஷமா எங்களை உயர்ந்த இடத்துல வச்சிருக்க என்னுடைய அப்பா வாய்ப்புகள் கிடைச்சும் இவ்வளோ நாளா ஃபிளைட்ல போனதே கிடையாது. ஒவ்வொரு டைமும் அப்பா நம்மள கடவுள் நல்லா தானே வச்சிருக்காங்க, ஏன்பா ஃபிளைட்ல மட்டும் ஏறவே மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பேன். நீங்க போறீங்கல்ல அதுவே எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு அம்மா அப்பா 2 பேருமே சொல்லுவாங்க. அப்பா இந்த தடவை எப்படினாலும் ஃபிளைட்ல டிராவல் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் ஊர்ல இருந்து சென்னைக்கே வர சொல்லியிருந்தோம். அப்பா ஃபிளைட் ஏறின உடனே அவர் மனசுலயும் முகத்திலயும் அப்படி ஒரு சந்தோஷம். ஃபிளைட் டேக் ஆஃப் ஆகி லேண்ட் ஆனது வர அப்பா எப்படி இந்த ஃபிளைட் இயங்குது, எப்படி பறக்குது, இன்ஜின்லாம் எப்படி சுத்திட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே வந்தாங்க. நைட்டு ஃபுல்லா தூங்காம வந்ததுனால தம்பி ஃபிளைட் ஏறின உடனே தூங்கிட்டான். அப்பாவோட ஃபர்ஸ்ட் ஃபிளைட் டிராவல நினைச்சு என் மனசுலயும் அப்படி ஒரு சந்தோஷம். ஒரு வழியா மதுரை ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. அம்மாவும் தங்கச்சியும் எங்களை ரிசீவ் பண்றதுக்காக வந்திருந்தாங்க. அம்மா அப்பா தங்கச்சியை பார்த்து 7 மாசம் தான் ஆகுது, ஆனா என்னமோ மனசுக்குள்ள 7 வருஷம் ஆன மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. அப்பதான் மனசுல தோணுச்சு, என்னடா இது வாழ்க்கை, என்னடா இப்படி போயிட்டு இருக்குன்னு ரொம்ப நொந்து போயிருச்சு. மதுரையில இறங்கின உடனேயே அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு அங்க போயிட்டோம். அப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் விதவிதமான காய்கறிகள் வச்சு சூப்பரான கல்யாண சாப்பாடு. ஒவ்வொரு வெரைட்டியும் வாயில வைக்கும் போது அப்பா சொர்க்கம் அப்படி இருந்தது. அக்கா வெல்கம் டு இந்தியா. என்னையா அம்மாட்ட வாங்க ராசாத்தி, வாங்க செல்ல குட்டி வாங்க, என் வயிற குட்டி வாங்க. ஏன் பாய் போமா வாங்க. அக்கா ஹாய் சொல்லு, சே ஹாய் டு இந்தியா. வாங்க 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 வாங்க.